இங்க ஹாஸ்டல்ல இருந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பாவும் பதறாரு. மாச்சூரி கூட்டு போயிட்டு இது உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க. அவரு பதறி போய் பார்த்துட்டு இது என் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு குளிக்கிற வீடியோவை யாரோ ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இப்ப தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்பாவுமே பதறி போறாரு. இந்த வீடியோவை யார் ஃபார்வர்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருக்கிற அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணது 3 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த 3 பேர்ல ஒரு பையனை போட்டு இவங்க அப்பா அடிச்சு விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பையன் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். அதை பார்த்து ஐஸ்வர்யா அவனை செருப்பாலியா அடிச்சிட்டா. அதனால கோவப்பட்ட ஐஸ்வர்யா குளிக்கும் போது அவளுக்கே தெரியாத வீடியோ எடுத்து அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளும் பதறி போய் எங்க வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு கண்டினியூவா கால் பண்ணிட்டே போறா. ஆனா அவங்க அப்பாவோட கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. வேற வழி இல்லாம அவங்களோட காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா, இந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுங்க அந்த பொண்ணு மேல இருக்கிற கோபத்துல அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு அதையுமே வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறானுங்க. எங்க தூக்கி போட்டாங்களோ அங்க அவங்க அப்பா போய் பார்த்துட்டு ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அவங்க அப்பா அந்த 3 பசங்களையும் கண்டுபிடிச்சு அவங்களை சாகடிச்சு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுறாரு. ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவ நேரா அவங்க அப்பாவை தேடி தான் போயிருப்பா. அப்பா கிட்ட அப்பா எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவும் வாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிரசவத்துக்காக எப்படி கூட்டு போனாரோ சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு டவலை கட்டி கூட்டு போறாரு. 3 பேர் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே போறா. திடீர்னு ட்ரெயின் வருது. அந்த டவலை அவுத்துட்டு அந்த ட்ரெயின் முன்னாடி விழுந்து இறந்துடுறா. இதனாலதான் அவங்க அப்பா அந்த 3 பேரையும் கொண்டு அதே ரயில்வே ட்ராக்லயே தூக்கி போட்டுருப்பாரு. அந்த வீடியோ எடுத்த அந்த போனையும் அந்த ட்ராக்லயே வச்சு அழிச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ட்ராக்ல விழுந்து இறந்துடுறாரு.